எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் SR1. இப்போ ரீசெண்ட் டேஸில் கொரோனாக்கு அப்புறமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒர்க்கை விட ஒர்க் போங்க, ஒர்க்கில் ஜாயின் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒர்க் இருக்குது, இவ்வளோ சேலரி இருக்குது அப்படிங்கிறத விட அப்படி ப்ரமோஷன் பண்ணுறத விட பிஸ்னஸ் பற்றி தான் அதிகமாக நிறைய பேர் ப்ரமோஷன் பண்ணுவாங்க. இந்த பிஸ்னஸ் இருக்குது, இது ஸ்டார்ட் அப் ரொம்ப காசு கம்மி அப்படிங்கிற மாதிரி நிறையா அந்த பிஸ்னஸ் பற்றி தான் பேசுவாங்க. இதை சொல்லும்போது நமக்கு இன்டெப்த்தாக பிஸ்னஸ் பண்ணணும்னு தோணுது. ஒரு 25 வயசுக்குள்ள இருக்க பசங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவ் இருக்கும். ட்ரை பண்ணுவாங்க, நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவாங்க, திருப்பி கம்பேக் கொடுத்து நல்லா போவாங்க. ஸோ கம்பேக் கொடுத்து நல்லா போவாங்க. நிறைய பேர் எப்படின்னா ஒரு ஒர்க் போகிறவங்க இதை பார்த்துட்டு இருந்தாலும் வச்சுனால ஒரு கமிட்டடாகி ஒரு ஃபேமிலிக்குள்ளே போயிட்டாங்க, மேரேஜ் ஆகிடுச்சு, கிட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கும்போது பிஸ்னஸ் பண்ண ஆசை இருக்கும், நிறைய ப்ராப்ளம் இருக்கும், நிறைய ரிஸ்க்லாம் இருக்கும். ஏன்னா இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. ரொம்ப அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரிஸ்க் எடுக்கும் பயங்கர அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிறைய பேர்த்தால ரிஸ்க் எடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் விஷயம் தெரிஞ்சுங்க, பிஸ்னஸ் தான் பண்ணணும் அவசியம் கிடையாது. இன்னைக்கு கூட ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி நான் தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ணணும் தான் அவசியம் கிடையாது, ஒர்க்கு கூட போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் ஏன் ஒர்க் போகிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் நீங்கள் ஒர்க்கு போகிறீங்க, அந்த ஒர்க் போகிறதுல உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்ல ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சேலரி, நல்ல லீடாக போகுது, ஸ்மூத்தாக போகுது அப்படிங்கிற ப்ராப்ளமே கிடையாது. அந்த இடத்துல அதை இஷ்யூ ஆகுது, எனக்கு சேலரி கரெக்டாக இல்லை, ஒர்க்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா வேறு ஒர்க் பார்க்கலாம். இந்த ப்ரெஷர்னால நீங்கள் தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க. அது ஒரு பெரிய மிஸ்டேக்கில் தான் போய்விடும். ஏன்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ஒன்றும் ஈஸி கிடையாது. அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறத தாண்டி அதை சஸ்டைனபிலிட்டியாக கொண்டு போகிறது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா ஒர்க் போகிறவங்க அந்த ஒர்க்கை விட்டுட்டு இந்த ஒர்க்லாம் தப்பிக்கலாங்கிறதுக்காக தொழில் ஆரம்பிக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ அப்படி பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு விஷயம், பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணணும். நம்ம ஏன் பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தேவை என்ன இருக்குது, அது நமக்கு எதுக்கு நீட் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பேஷனேட்டிக்காக பிஸ்னஸ் பண்ணுங்க. மணி ஃபோக்கஸில் பிஸ்னஸ் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் அப்படி பண்ணிங்கன்னா வெறும் மணி ஃபோக்கஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர அதில் அந்த தொழிலை இன்னும் ஹை லெவலில் கொண்டு போகணுங்கிற மைண்ட் செட் இருக்காது. இன்றைக்கி நிறைய பேர் டாப் பிஸ்னஸ் பண்ணி யார் வேணால் கேளுங்க, எல்லாமே பணத்துக்காகலாம் வேலை செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி டாப்பில் இருக்க பெரிய பெரிய பணக்காரங்க ஒரு பணம் சம்பாதிக்கணுங்கிற மோட்டிவ் இருக்கும். ஆனால் 24 ஹவர்ஸ் அந்த பணத்தை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஒர்க்கை எப்படி அடுத்த லிஃப்ட் நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் தான் யோசிப்பாங்க. ஸோ நீங்கள் ஒர்க்கு பிடிச்சிருந்தா, ஒரு வேலை செய்யணும் பிடிச்சிருந்தா வேலைக்கு போங்க. உங்களுக்கு அஃபோர்டபுளான சேலரி இருக்கான்னு பாருங்கள். இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி சேலரி எங்கே கிடைக்குமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பாருங்கள். இல்லை பிஸ்னஸ் பண்ணணும்னா என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறேன், பிஸ்னஸ் நான் ஏன் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டுங்க. இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, இதெல்லாம் என்னோட பர்சனல் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் இருக்காங்க, மேபி இந்த ப்ரெஷர்லாம் கூட வந்தவங்களாம் இருக்காங்க, நிறைய பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம இந்த வீடியோ போடலாம். கோட்ஸ் ஒன்று இருக்குது, நோ ரிஸ்க் நோ ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி. ரிஸ்க் எடுக்கலாம், அந்த ரிஸ்க்கு கேல்குலேட்டடாக இருக்கணும். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட்.